நம்மோடு அவர் பேசும்படியாக இருக்கிறார். கடந்த நாட்களிலே தொடர்ச்சியாக கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆகவே இன்று இந்த வாரம் சற்று வேறு செய்தியை உங்கள் மத்தியிலே நான் கொடுக்க விரும்புகிறேன். வருகிற ஞாயிற்றுக்கிழமை முந்தின செய்தியினுடைய தொடர்ச்சி தொடர்ந்து உங்களோடு கூட நான் பேச ஆயத்தமாக இருக்கிறேன். ஆனால் இன்று கர்த்தருடைய ஆவியானவர் வேறொரு வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு கொடுக்கும்படியாக அவர் இருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தருடைய பந்தியிலே நாம் பிரவேசிக்க நாம் வந்திருக்கிறோம். சிலர் இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ளும்படியாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். இன்னும் ஒரு சிலர் கர்த்தருடைய பந்திக்கு நான் எப்பொழுது தகுதிப்படுவேன், எப்பொழுது நான் அதற்கு அந்த உடன்படிக்கைக்கு நானும் ஒரு பாத்திரமாய் மாறுவேன் என்று எதிர்பார்த்து வந்திருக்கிற எல்லோருக்கும், நம் அனைவருக்கும் கர்த்தர் இந்த வேளையிலே கர்த்தர் பேசும்படியாக இருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தையினுடைய தலைப்பு முற்றிலும் வேறுபடு என்ற அந்த தலைப்பின் கீழாக கர்த்தர் நம்மோடு பேச இருக்கிறார். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு முற்றிலும் வேறுபடு. அப்படியானால் யாரை போல நாம் முற்றிலும் வேறுபட வேண்டும்? இந்த வேளை கர்த்தருடைய ஆவியானவர் அதை தான் நம்மோடு அவர் பேச இருக்கிறார். எடுத்துக்கொள்வோமா? ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 19, 20, 21 வசனங்கள். The book of Romans chapter 5 verses 19, 20 and 21. ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் வசனம் 19 முதல் 21 வசனங்கள் வரை நான் வாசிக்கிறேன். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. பிரியமானவர்களே, என் அன்புக்குரிய தேவனுடைய ஜனமே, தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட இஸ்ரவேலே, இந்த காலவெளியிலே கர்த்தருடைய சமூகத்திலே அவரை விடுதலையோடு ஆராதித்த, அவருடைய நாமத்தை போற்றி பாடி துதிகளினாலே அவரை புகழ்ந்த அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு இங்கே வார்த்தை சொல்லப்பட்டதை நாம் வாசிக்க கேட்டோம். என்ன? அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவனுடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். இந்த வசனத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த வசனம் எப்படி உங்களோடு கூட பேசுகிறது? இந்த வார்த்தையை நீங்கள் எப்படி புரிந்து கொள்ளுகிறீர்கள்? தேவனுடைய ஜனமே, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமா புரியிலே இருந்துதானே மக்களுக்கு. அப்படி என்றால் அங்கு வேதம் சொல்லுகிறது 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே தேவ பிரியரும் பரிசுத்தவான்களும் அழைக்கப்பட்டவர்களுக்கும் எழுதப்பட்ட வார்த்தை. 3 கேட்டகரியிலே 3 நிலையில இருக்கிறதான ஒரே மக்கள்
அவர்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின வார்த்தை. அந்த வார்த்தையை இந்த கால வேளையில் கர்த்தருடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறதானே தேவ பிரியரும் பரிசுத்தவான்களும் அழைக்கப்பட்டவர்களும் ஆகிய உங்களுக்கு இந்த காலவில் இந்த வார்த்தையை ஆண்டவர் நினைவுபடுத்துகிறார். என்ன? அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே. யார் அந்த மனுஷன்? ஒருவனுடைய கீழ்ப்படிதலினாலே அநேக. யார் அந்த ஒரு மனிதர்? வேதம் இங்கே இருவரை வித்தியாசப்படுத்தி காட்டுகிறது. ஒருவன் கீழ்ப்படியாமையினாலே, இன்னொருவர் கீழ்ப்படிந்ததினாலே. கீழ்ப்படியாமையினாலே நடந்த காரியம் என்ன, கீழ்ப்படிந்ததினாலே நடந்த காரியம் என்ன என்று வேதம் இங்கே தெளிவாய் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். கீழ்ப்படியாமையினாலே என்ன செய்ததாம்? பாவம் அப்படின்றால் பாவிகள் அநேகரானார்கள் என்று இங்கே வேதம் சொல்லுகிறது. கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளானார்கள். ஆனால் ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் என்ன செய்யப்பட்டார்களாம்? நீதிமான்களாக்கப்பட்டார்கள். ஒரு மனுஷன் கீழ்ப்படியாமையினாலே அவன் போனது நிமித்தம் அநேகர் பாவிகளானார்கள். வேதத்தில் நாம் அதை பார்க்கிறோம். அவருடைய பிள்ளைகளாக்கிய நாம் அதை அறிந்திருக்கிறோம். ஆதியிலே முதல் மனுஷனாக்கிய ஆதாமை குறித்து இங்கே வேதம் சொல்லுகிறது. தேவனால் உண்டாக்கப்பட்ட, தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட தம் சுவாசத்தை முதல் மனிதனுக்கு அவன் ஜீவ ஆத்மா ஆக்கும்படி அவனுக்கு தன் உயிரை கொடுத்த அந்த மனுஷனாக்கிய ஆதாம், வேதம் சொல்லுகிறது, அவன் நிமித்தம், அவனுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் இந்த பூமியிலே அநேகர் பாவிகளானார்கள் என்று இங்கே வேதம் சொல்லுகிறது. ஏன் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஒருவேளை அது எப்படி, எதனால் ஆதாம் மூலமாக இந்த பூமியிலே அநேகர் பாவிகள் ஆனார்கள் என்று நீங்கள் ஒருவேளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்களானால், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திற்கு நேராக நீங்கள் கடந்து போவீர்களானால் நீங்கள் போய் வாசித்து பாருங்கள். அப்பொழுது நீங்கள் அதை அறிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, அப்படியாய் ஆதாம் நிமித்தம், அந்த ஒரு மனுஷன் நிமித்தம் அவன் கீழ்ப்படியாமல் போனது நிமித்தமாக அங்கே பாவம், அந்த பாவம் பாவிகள் அநேகரானார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பாவிகள் அநேகரானார்கள். ஆனால் இதை ஒரு முடிவுக்கு, ஒரு முற்றிற்கு கொண்டு வரும்படி, இதற்கு ஒரு எண்டு கொண்டு வரும்படியாக வேதம் சொல்லுகிறது, ஒருவருடைய கீழ்ப்படிதலினால், ஒருவருடைய கீழ்ப்படிதலினால் அநேகர் நீதிமான்களாக்கப்பட்டார்கள். யார் அவர்கள்? பாவிகளாய் மாறினவர்கள் நீதிமான்களாக்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த சத்தியம் ஒருவேளை நமக்கு தெரிந்ததா இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையும் அப்படி இருந்து கடந்து வந்ததாக இருக்கலாம். நாமும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் தேவனுடைய சனமே, இதை போல இந்த வசனத்தில் சொல்லப்பட்டது போல ஒரு அனுபவத்தில் நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிற நமக்கு இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை என்னன்னா, முற்றிலும் வேறுபடு, முற்றிலும் வேறுபடு. இங்கே இருவரை குறித்து சொல்லப்பட்ட இந்த வார்த்தையிலே முற்றும் வேறுபட்ட வித்தியாசங்களை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் ஆதாமையும் இவர்கள் இருவருடைய காரியங்களையும் பார்க்கும் பொழுது இவருடைய இருவருக்குள்ளாக முற்றும் வேறுபட்ட காரியங்கள், முற்றிலும் வேறுபாடான காரியங்கள், முற்றிலும் சம்பந்தமில்லாத ஒரு
காரியம். அதுதான் அங்கே நம்ம பார்க்கிறோம். ஒருவன் கீழ்ப்படியாமை, ஒருவர் கீழ்ப்படிதல். தேவனுடைய சனமே, இப்ப இன்றைக்கு இந்த காலவெளியில் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நம்மை நீதிமான்கள் ஆக்கின நம்முடைய இரட்சகருக்கு முன்பாக நம்மளை நீதிமான்கள் ஆக்கி அவருடைய சபையிலே நம்மளை சேர்த்து நமக்கு மீட்பை உண்டு பண்ணின நம்முடைய இரட்சகருக்கு முன்பாக நாம் முற்றும் வேறுபட்டவர்களாக, முற்றிலும் வேறுபட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். யாரை போல? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த 2 நபர்கள் இன்றைக்கு நாம் யாரை எடுத்துக்கொள்ள போகிறோம்? அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒரு காலங்களில் நாம் பாவிகளாக பாவத்தில் வாழ்ந்து பாவத்தில் ஜீவித்து இந்த உலகம் என்னென்று அறியாதவர்களாய் உலகம் காட்டுகிற வண்ணமாக நம்முடைய வாழ்க்கையின் ஜீவியம் கடந்து போய் ஒரு சூழ்நிலை நம்முடைய இரட்சகர் நம்மளை சந்தித்து நம்மை அவருடைய சொந்த ஜனமாய் அவருடைய அன்பை நமக்கு காண்பித்து அவர் பக்கமாக நம்மளை கொண்டு வந்து சேர்த்திருக்கும் போது இன்றைக்கு நாம் முற்றிலும் வேறுபட்டவர்களாக யாரை போல நாம் இருக்க வேண்டுமாம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. என் அப்பன் இயேசு கிறிஸ்துவை போல அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது? அவர் வாழ்ந்தபோது அவர் எப்படிப்பட்டவராக வாழ்ந்தார்? உங்களை என்னையும் போல ஒரு மாம்சத்தில் அவர் இந்த பூமியில ஜீவித்த பொழுது, மனிதனாக அவர் ஜீவித்த போது 33 ஆண்டுகள் இந்த உலகத்திலே இந்த பூமியிலே அவர் வாழ்ந்த போது அவர் வாழ்ந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது? இன்றைக்கு நாம் யாரை சந்திக்கிறோமோ, இன்றைக்கு இந்த காலங்களில் நாம் யாரை பார்க்கிறோமோ, இந்த காலங்களில் நாம் யாரை நமக்கு முன்பாக நமக்கு வருகிறார்களோ, அதை போலவே அந்நாட்களிலும் அவருக்கு முன்பாகவும் இருந்தார்கள். இன்றைக்கு நம்மை சுற்றிலும் இருக்கிற மக்கள் சூழ்நிலை காலம் போன்று அன்றைக்கு என் அப்பன் இயேசுவும் இருந்த காலங்களில் மக்களும் சூழ்நிலையும் காலம் இருந்தது. ஆனால் அன்றைக்கு அவர் வாழ்ந்த காலத்தில் அது 3 நடுவிலே அவர் முற்றும் வேறுபட்டவராய் தாம் யாரால் அனுப்பப்பட்டேனோ அவருக்கு கீழ்ப்படிந்தவராய் தன்னை முற்றிலும் 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 வேறுபட்ட ஒரு மனுஷனாக அவர் இந்த பூமியிலே அவர் வாழ்ந்து போனார். அவர் மூலமாக இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் எடுத்து அவரோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லிக் கொள்ளுகிற தேவனுடைய சனமே, இன்றைக்கு என் அப்பன் இயேசுவை போல நாம் முற்றும் வேறுபட்டவர்களாய் இருக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்றைக்கு என் அப்பன் இயேசு வாழ்ந்த போது அவருக்கு சத்துருக்கள் இருந்தார்கள், அவருக்கு நெருக்கங்கள் கடந்து வந்தது, அவருக்கு போராட்டங்கள் கடந்து வந்தது, அவருக்கு உபத்திரவங்கள் வந்தது, அவருக்கு பிரச்சனைகள் வந்தது, அவருக்கு அவமானங்கள் வந்தது. நம்மை போல இன்றைக்கு நாம் எதையெல்லாம் எதிர்கொண்டு இந்த உலகத்தில் நாம் கலங்கி தவிக்கிறோமோ அன்றைக்கு அவருக்கு அது எல்லாமே கடந்தது வந்தது. ஆனால் அவர் அவைகள் எல்லாவற்றிலும் எல்லா சூழ்நிலையிலும் அவர் முற்றும் வேறுபட்டவராயிருந்து அவர் உலகத்தை அவர் ஜெயித்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அவரால் கொல்கதா என்று சொல்லப்படுகிற அந்த கல்வாரி சிலுவையிலே தம் சரீரத்தை ஒரு பொருட்டாக எண்ணாமல் தம்மை அனுப்பினவருக்கு கீழ்ப்படிந்தது நிமித்தம், தம்மை அனுப்பினவருக்கு அவர் கீழ்ப்படிந்ததினாலே
தம் சரீரத்திலே காயங்களை ஏற்று, தம் சரீரத்தில் இருந்ததானே கடைசி சொட்டு ரத்தத்தையும் தம்முடைய ஜனத்திற்கு அவர் சிந்தி இந்த உலகத்தை ஜெயித்து, இந்த உலகத்திலே அவரால் மீட்டெடுக்கப்பட்ட அவருடைய சந்ததியாய் உங்களையும் என்னையும் கர்த்தர் கொண்டு வந்து இந்த கூடாரத்திற்குள்ளாக வைத்திருக்கிறாரே. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஜீவியம் இயேசு கிறிஸ்துவை போல முற்றும் வேறுபட்டதாக, முற்றிலும் வேறுபட்டதாய் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கா? தேவனுடைய சனமே, அவருக்கு விசுவாச சோதனை கடந்து வந்தது. அவருடைய நம்பிக்கையில் அவருக்கு ஒரு பிரச்சனை கடந்து வந்தது. அன்பின் சூழ்நிலை அவருக்கு ஒரு போராட்டம் கடந்து வந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அதே போல ஒரு சூழ்நிலை, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இவைகளிலே நமக்கு நேரிடுகிறதான காரியங்களிலே இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? அவர் விசுவாசத்தில் அவர் உறுதியாயிருந்தார், நம்பிக்கையில் அவர் உறுதியாயிருந்தார், அன்பில் அவர் உறுதியாயிருந்தார். அவர் உலகத்தை ஜெயித்தார். சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய சனமே, உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு எப்படிப்பட்டதா இருக்கு? முற்றிலும் வேறுபட்டதா இருக்கா? முற்றிலும் வேறுபட்டதாக காணப்படுதா? சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். என் அப்பன் இயேசு தாம் அனுப்பினவருக்கு கீழ்ப்படிந்ததினாலே அவர் இந்த பூமியிலே அவர் தன்னை முற்றிலும் வேறுபட்டவராக எந்த விதத்திலும் அவர் ஒத்த வேஷம் தரிக்காமல், சூழ்நிலை மாறும்போது அதற்கேற்றவாறு தன்னை மாற்றிக்கொள்ளாமல், காலம் மாறும்போது காலத்திற்கேற்றவாறு தன்னை மாற்றிக்கொள்ளாமல், நிலைமை மாறும்போது நிலைமைக்கேற்றபடி அவர் தம்மை மாற்றிக்கொள்ளாமல், தம்மை அனுப்பினவருக்கு அவர் கீழ்ப்படிந்ததினாலே அவர் எல்லாவற்றையும் அவர் ஜெயிக்க அவர் இந்த பூமியிலே முற்றும் வேறுபட்டவராய் அவர் வாழ்ந்தார். இன்றைக்கு அவருடைய கீழ்ப்படிதலுக்குள்ளாக நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்விலே, நம்முடைய ஜீவியத்திலே முற்றும் வேறுபட்டவர்களாய் நாம் இருக்கிறோமா என்பதுதான் இந்த காலவெளி கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு முன்பாக வைக்கிற வார்த்தை. அநேக நேரங்கள்ல வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்டதான 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரங்களில் சொல்லப்பட்ட அனுபவங்கள் இந்த நாட்கள்ல நம்முடைய வாழ்விலே காணப்படுகிறது அல்லவா? அண்ணலும் இல்லாமல், குளிரலும் இல்லாமல், அன்பு தணிந்து போய், விசுவாசம் விலகி, நம்பிக்கை அற்று இன்றைக்கு வாழ்விலே உலகத்திற்கு ஒரு ஒத்த வேஷம் தரித்தவர்களாய், உலகத்தோடு ஒத்து வாழ்ந்து, ஞாயிற்றுக்கிழமை வந்தால் சபை, வெளியே போனால் உலகம் என்ற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக இன்றைக்கு ஒரு வித்தியாசம் இல்லாமல், ஒரு வேறுபாடு இல்லாமல் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்ட நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவரை போல நாம் இருக்க, அவரை போல நாம் ஜீவிக்க, அவரை போல நாம் வாழ கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்தார் என்று யோவான் 15ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவர் நம்மளை தெரிந்து கொண்டார். அப்படி இருக்கும்போது தேவனுடைய சனமே, நாட்களில் நாம் முற்றும் வேறுபட்டவர்களாக கர்த்தருடைய பந்தியில பிரவேசிக்கிற மக்கள், அவருடைய உடன்படிக்கை நிறைவேற்றும்படி கடந்து வந்திருக்கிறவர்கள், அவருடைய சித்தத்தை செய்யும்படியாய் வந்திருக்கிறவர்கள், இந்த உடன்படிக்கைக்கு நான் எப்பொழுது பாத்திரவானாய் மாறப்போகிறேன் என்று
நினைத்துக் கொண்டிருக்கிறவர்கள், ரட்சிக்கப்பட்ட இந்த நாட்களில் சபைக்கு வந்து கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, யாராயிருந்தாலும் சரி, என் அப்பன் இயேசுவை போல் நீங்கள் முற்றிலும் வேறுபட்டவர்களாய் நீங்கள் வாழ வேண்டும். சூழ்நிலை நம்மை பலவீனத்திற்குள்ளாக கொண்டு போகும்போது, ஓ, நாம் கிறிஸ்துவை நாம் எங்கே வைக்கிறோம்? பிரச்சனை வரும் பொழுது கிறிஸ்துவை நாம் எங்கே வைக்கிறோம்? உபத்திரம் வரும் பொழுது கிறிஸ்துவை நாம் எங்கே வைக்கிறோம்? வாழ்வில ஒரு சோர்வு வரும் பொழுது கிறிஸ்துவை நாம் எங்கே வைக்கிறோம்? இல்லாமை வரும் பொழுது கிறிஸ்துவை நாம் எங்கே வைக்கிறோம்? இப்படி சொல்லிக்கொண்டே போனால் நம்மை ரட்சித்த நம் அப்பன் இயேசுவை நாம் எங்கே வைத்திருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். முற்றிலும் வேறுபட்டவர்களாய் அவருடைய ஜனமாய் நாம் இருப்போமானால், சங்கீதக்காரன் சொல்லுகிறான் தன்னுடைய அனுபவத்திலே, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் சொல்லுகிறான். கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக. இன்றைக்கு கிறிஸ்து நமக்கு முன்பாக இருக்கிறாரா? ஆகவேதான் நம்ம ஒரு பாடலை நாம் பாடினோம், உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சை. ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். அது வெறும் பாடலாக நம்ம பாடக்கூடாது, ஏதோ எழுதியிருக்கிறாங்க நம்ம பாடுறாங்க, அப்படி இல்லை. அந்த பாடலுடைய ஜீவன் உண்டாய், அந்த பாடலுடைய இருக்கிற அந்த ஜீவன் நம்முடைய வாழ்வில் அது வாழ்க்கையாய் இருக்க வேண்டும். அது வாழ்க்கையாய் இருக்க வேண்டும். தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் கடந்து போன சூழ்நிலை நமக்கு தெரியும். தகப்பன் தன் ஆடுகளை மேய்க்கும்படி தாவீதிடத்தில் கொடுத்து நீ வனாந்திரத்திற்கு போய் என்று சொன்னார். அவர் போய்விட்டார். தகப்பனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து ஒரு வனாந்திரத்துக்கு போனார். ஆனால் வனாந்திரத்திற்கு போன தாவீதை தகப்பன் மறந்து போனார். கூட பிறந்த சகோதரர்கள் மறந்து போனார்கள், தாய் மறந்து போனார்கள். ஆனால் தாவீது அந்த வனாந்திரத்தில் வாழ்ந்த வாழ்க்கை, பல இன்னல்கள், பல பிரச்சனைகள், பல சோதனைகள், எல்லாவற்றையும் அவர் மேற்கொள்ள வேண்டியதாக இருந்தது. அங்கேதான் அப்படி ஒரு சூழ்நிலை என்றால், ஆண்டவர் அவருடைய தாவீதினுடைய வாழ்க்கையின் ஜீவியத்தை கண்டு அந்த வனாந்திரத்தில் இருந்து ஒரு ராஜாவாய் இஸ்ரவேலுக்கு ஏற்படுத்தி கொண்டு வந்து நிறுத்தின அந்த இடமும் தாவீதினுடைய வாழ்க்கையை சுற்றும் எதிராளிகளால், சத்துருக்களால் எப்பொழுதும் உபத்திரவங்களுக்குள்ளாக தாவீது கடந்து போனதை நம்ம பார்க்கிறோம். தாவீதினுடைய முன்னிலைமை, எல்லா சூழ்நிலையும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் எதையெல்லாம் அனுபவிக்கிறோமோ, இன்றைக்கு நாம் எதையெல்லாம் நாம் வேதனையாக நாம் எண்ணுகிறோமோ, அதெல்லாம் அன்றைக்கு தாவீதினுடைய வாழ்க்கையிலும் உண்டானது. ஆனால் தாவீது அந்த ஒன்றிலும் தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்காமல் முற்றிலும் வேறுபட்ட மனுஷனாக, தம்மை உண்டாக்கின தேவனுக்கு மாத்திரம் கீழ்ப்படிந்த மனுஷனாக இருந்தபடியினார் தாவீதினுடைய சந்ததியிலே என் அப்பன் இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த ஒரு பாக்கியம் தாவீதுக்கு ஆண்டவர் அருளினார். தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். கஷ்டங்கள் வரும் பொழுது, நெருக்கங்கள் வரும் பொழுது, கண்ணீரின் பாதையிலே நாம் கடந்து போகும் பொழுது, துயரத்தின் பாதையிலே நாம் கடந்து போகும்போது, சோதனையின் வழியாக நாம் கடந்து போகும்போது, கிறிஸ்துவை நாம் எங்கு வைத்திருக்கிறோம்? கிறிஸ்துவை போல முற்றிலும் வேறுபட்டவர்களாக நாம் வாழ்ந்து, தாவீதை போல முற்றிலும் வேறுபட்டவராக வாழ்ந்து, தாவீது ஆண்டவரை முன்வைத்திருந்தார். என் அப்பன் இயேசு பிதாவை முன்வைத்திருந்தார். இன்றைக்கு அவருடைய அடிச்சுவடைகளை பின்பற்றுகிற நீங்களும் நான்
இயேசுவை போல, இயேசு கிறிஸ்துவை போல முற்றிலும் வேறுபட்டவர்களாக நாம் இன்றைக்கு இருக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். விசுவாசம் உங்களோட வாழ்க்கையிலே குறைந்திருக்குமானால், உங்களோட வாழ்க்கையில நம்பிக்கை கிறிஸ்துவின் மேலே அற்று போயிருக்குமானால், கிறிஸ்துவின் மேல் நீங்கள் வைத்த அன்பு தணிந்து போயிருக்குமானால், நீங்கள் முற்றிலும் வேறுபடவில்லை என்பதுதான் அர்த்தம். முற்றிலும் வேறுபடலை. சற்று உலகத்தையும் நீங்கள் பார்த்து, உலகத்தில் உள்ளவர்களை நீங்கள் பார்த்து, உங்களை நீங்கள் இந்த உலகத்தோடு ஒப்பிட்டு பார்த்து, இன்றைக்கு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினாலே இன்றைக்கு உலகத்தை ஜெயிக்க முடியாத ஒரு வாழ்க்கை. தேவனுடைய சன்னமே, வேதத்தில் நம்முடைய முற்பிதாக்கள் ஆனாலும் சரி, இந்த காலவெளியில் நாம் யாரை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமோ, ஓ என் அப்பன் இயேசு கிறிஸ்துவை ஆனாலும் சரி, அவர்கள் எல்லாரும் முற்றிலும் வேறுபட்டவர்களாக வாழ்ந்தபடியினால் உலகத்தை ஜெயித்தார்கள். உலகத்திற்கு தங்களை தனித்து காண்பித்தார்கள். உலகத்திலே தான் ஜீவித்தார்கள், ஆனால் உலகத்தில் அவளை தனித்து காண்பித்தார்கள். அதுதான் முற்றிலும் வேறுபட்ட ஒரு அனுபவம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு பிரியமானவர்களே? ஒரு காலத்துல நாம் அங்கேதான் இருந்தோம், ஒரு காலத்துல நாம் அங்கேதான் ஜீவித்தோம், ஒரு காலத்துல அங்கதான் இருந்தோம். அங்கிருந்து தான் தேவன் நம்மளை கொண்டு வந்தார், அங்கிருந்து தான் தேவன் நம்மளை பிரித்தெடுத்தார், அங்கிருந்து தான் தேவன் நம்மளை இங்கே கொண்டு வந்தார். கொண்டு வந்த அந்த ஒரு அனுபவம், அந்த ஒரு நாட்கள் நமக்கு கிறிஸ்துவின் மேல இருந்துதான் அந்த வைராக்கியம், கிறிஸ்துவின் மேல் இருந்துதான் அந்த பற்று, கிறிஸ்துவின் மேல் இருந்துதான் அந்த விசுவாசம் இன்றைக்கு இந்த காலங்களில் நமக்குள்ளாக இருக்கா என்பதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. முற்றிலும் வேறுபட்ட ஒரு வாழ்க்கை கிறிஸ்துவோட வாழ்க்கையாய் இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய கிறிஸ்து நம்மளுக்கு முன்னோடியாய் அவர் வாழ்ந்து போனா. 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம் பாருங்க. மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. எதற்கு நியாயப்பிரமாணம் வந்ததா? மீறுதல் வந்ததுனால. மீறுதல் எங்கேயோ அவர்களுக்கு நியாயப்பிரமாணம். அப்ப நாட்கள்ல கர்த்தர் ஒரு சட்ட திட்டங்களை கர்த்தர் கொடுத்தார். இப்படிதான் இருக்க வேண்டும், இப்படிதான் நீங்கள் வாழ வேண்டும், இப்படிதான் நீங்கள் ஜீவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு சட்ட திட்டங்களை அவருடைய ஜனத்திற்கு கர்த்தர் கொடுத்தார். ஆனால் அவர்களோ அதை கேளாதவர்களாய் அதை மீறினார்கள். அந்த சட்டத்தை தங்கள் எண்ணம் போல அதை மாற்றிக்கொண்டு அந்த சட்டத்தை கை கொள்ளுகிறது போல கை கொண்டு, ஆனால் அதை மீறுகிறவர்களாக இருந்தார்கள். ஆகவே கர்த்தர் அவளுக்கு ஒரு நியாய பிரமாணத்தை கர்த்தர் கொண்டு வந்தார். தேவனுடைய ஜனமே, அங்க வேதம் சொல்லுகிறது நம்ம பார்க்கிறோம். அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. இந்த வார்த்தை யாருக்கு இந்த நாட்களில் கர்த்தர் ஆவியானவர் சொல்லுகிறாரா? அப்ப மீறுதல் இருக்கிற இடத்துல ஒரு நியாய பிரமாணம் வந்தது என்றால், அந்த நியாய பிரமாணத்திற்கெல்லாம் ஒரே பதிலாய் என் அப்பன் இயேசு தம் ஜீவனை கொடுத்து நம்மளை ஒரு நீதிமான்களாக மாற்றி இருக்கும் போது, அந்த ஜீவன், அந்த நீதி, அது நம்மளோட வாழ்க்கையில் இந்த நாட்களில் கிருபையாய் அது வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்து போக கூடாது. அது கிருபையாய் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர் நமக்கு கொடுத்த அந்த ஜீவன் அது நீதியாய் நம்முடைய வாழ்க்கையில் அது கிருபையாய் கத்த தந்து கொண்டிருக்கிறா. இந்த நாட்கள்ல தேவனுடைய ஜனமே, வேதம் சொல்லுகிறது பாவம் பெருகின இடத்துல கிருபை அதிகமாய் பெருகிட்டாம். அப்படியானால் இந்த நாட்கள்ல நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். முற்றிலும் வேறுபடாத ஒரு அனுபவத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், பாவத்தில் ஒருவேளை நாம் ஜீவித்துக் கொண்டிருப்போமானால், விட்ட காரியங்களை நாம் திரும்ப நாம் எடுத்திருப்போம் என்றால், வேண்டாம் என்று நினைத்த காரியங்களை திரும்ப நாம் நினைத்திருப்போமானால், வெறுத்த காரியங்களை திரும்பவும் நாம் அதை விருப்பம் போல நாம் எடுத்திருப்போமானால், இன்றைக்கு கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் நிற்கிறீர்கள் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். தேவனுடைய ஜனமே, பாவம் பெருகிற இடத்துல கிருபை பெருகுகிறது.
அந்த கிருபையில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் மறந்து போக கூடாது. ஆனால் இது ஒரு நாள் ஒரு முடிவு கொண்டு ஒரு நாள் நாம் கர்த்தருக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம். நாம் யார், இந்த பூமியில நாம் என்ன செய்கிறோமோ எல்லாவற்றுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஏனென்றால் அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்து அவருடைய நீதியினாலே நம்மளை நீதிமான்களாக்கப்பட்டிருக்கும் போது அந்த நீதிமான்களாக்கிய நாம் அந்த கிருபையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் செய்கிற காரியங்களிலே, நாம் செய்கிற தவறுகள், நாம் செய்கிற மீறுதல்கள், நம்முடைய பலவீனங்கள், ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிருபையிலே நாம் இருக்கிறோம் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். கொஞ்சம் நாம் யோசிச்சு பார்க்க வேண்டும். இந்த கேரளாவிலே, வயநாடுவிலே நடந்ததான அந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் ஒரு எச்சரிப்பு, உலகத்திற்கே ஒரு எச்சரிப்பு. நடுஜாமம் 2 மணி நேரம் வேலை இல்லை, எல்லாரும் ஆழ்ந்த நித்திரை, எல்லாரும் நல்ல தூக்கத்தில் இருக்கிற ஒரு நேரம். யாருக்கும் தெரியாது என்ன நடக்க போகுதுன்னு. 2 மணிக்கு இப்படி வரும் தெரியுமா? 10 மணிக்கு நினைச்சிருப்பாங்களா? 7 மணிக்கு நினைச்சிருப்பாங்களா? இதுதான் நம்மளுக்கு லாஸ்ட் டே, இன்னைக்கு தான் நம்மளுக்கு கடைசி. ஒருவேளை 10 மணிக்கு, 11 மணிக்கு, 12 மணிக்கு இல்ல, நினையாத நேரங்களில், நினையாத நேரத்துல அழிவு பூமியில உண்டாகுதுன்னா தேவனோட ஜனமே ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய நீதியினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிற நமக்கும் ஒரு நாள் ஒன்று வருகிறது. அது என்றைக்கு என்று ஆண்டவர் நமக்கு அது முன்குறிக்கவில்லை. ஆனால் அந்த நாள் ஒன்று வரும்போது அவருக்கு முன்பாக நாம் இன்றைக்கு நாம் என்னெல்லாம் நம்ம செய்கிறோமோ, எதெல்லாம் நம்முடைய விருப்பம் போல நம்ம செய்கிறோமோ, எதெல்லாம் நம்ம இஷ்டம் போல நம்ம செய்கிறோமோ, எதையெல்லாம் நாம் ஆசை என்று எண்ணி இது நல்லதென்று நாம் செய்கிறோமோ, அதை எல்லாம் கர்த்தருடைய பார்வையிலே அவருக்கு முன்பாக நாம் நின்று நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். If it is good, that is good. If it is bad, that is bad. நாம் இந்த பூமியில செய்கிற நல்ல காரியமா இருந்தாலும் அது கர்த்தருடைய பார்வையிலே நல்லது, உண்மையும் உத்தமும் உள்ள இஸ்ரவேலே என்று ஆண்டவர் நமக்கு தன்னுடைய வலது பக்கமாக வாசலை அவர் திறக்கிறார். அதே நேரம் if it is bad, நாம் செய்கிறது தவறு என்றால் அது அவருடைய நியாய தீர்ப்பிலே அதை அவர் தவறாக பார்க்கும்போது மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் அல்லவா, அவரை அப்பான்னு நம்ம கூப்பிட்டாலும் உன்னை நான் அறியேன் என்று தன்னுடைய இடது பக்கமாக இருக்கிற வாசல் வழியாக அவர் நம்மளை தள்ளி விடுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல. இப்படிப்பட்டதான சத்தியங்களை என் அப்பன் இயேசு நமக்கு இங்கே கொடுத்து வைத்திருக்கும் பொழுது தேவனுடைய ஜனமே, இந்த காலங்களில் ஒரு நிர்விசாரணமான வாழ்க்கை நமக்கு வேண்டாம். ஆவிக்குரியவர்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலே, அவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையானது நாம் எப்பொழுதும் கவனம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் இயேசு கிறிஸ்துவை போல முற்றிலும் வேறுபட்டவர்களாக இந்த பூமியிலே நாம் வாழ்ந்து இந்த உலகத்திற்கு நாம் வெளிச்சமாயிருக்க வேண்டும். முற்றிலும் வேறுபட்டவர்களாக நாம் இந்த பூமிக்கு உப்பாயிருக்க வேண்டும். உப்பாயிருக்க வேண்டிய நாம், வெளிச்சமாயிருக்க வேண்டிய நாம் இந்த நாட்கள்ல எப்படியா இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையிலேயே இன்றைக்கு நமக்கு இருள் இருக்கா? இன்றைக்கு ஒரு இருளான ஒரு வாழ்க்கையில இருக்கிறோமா? ஒரு தத்தளிப்பான ஒரு வாழ்க்கையில இருக்கிறோமா? ஒரு இடுக்கான ஒரு வாழ்க்கையில இருக்கிறோமா? வழி தெரியாத ஒரு வாழ்க்கையில நாம் இருக்கிறோமா? ஏன் என்று இந்த வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த கேள்வியை உங்கள் முன்பாக அதை வைத்து பாருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட அவர் பேசுகிறார். இவைகளின் சூழ்நிலை இன்றைக்கு கர்த்தருடைய கிருபை அவர் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். மீறுதல்களுக்கு தான் நியாயப்பிரமாணம். அப்படியானால் இன்றைக்கு நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் அவருடைய கிருபையினால் நமக்கு ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் மறந்து போக கூடாது. 21ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் பாருங்க. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினால் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டதான். 2 விஷயத்தை இங்கே பவுல் சொல்லி முடிக்கிறார். என்ன தெரியுங்களா? பாவம் எதற்காம்?
மரணத்திற்கும் கிருபை நித்திய ஜீவனுக்கும் இங்க வேதம் நமக்கு சொல்லுகிறது. பாவம் மரணம், கிருபை நித்திய ஜீவன். இன்றைக்கு கர்த்தர் கிருபையாய் நமக்கு தந்து நம்மை ஜீவனோடு கூட வைத்திருக்கிறார்னா, நம்மளை ஒரு நீதிமான் என்ற ஒரு அட்டவணையிலே கர்த்தர் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார்னா, அந்த நித்திய ஜீவனுக்கு நாம் பங்குள்ளவர்களாக, அந்த நித்திய ஜீவனை நாம் பங்கடையதான் ஆண்டவர் கிருபையை கர்த்தர் நமக்கு தந்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறாரா. ஆனால் நாம் அந்த கிருபையை லேசாய் எண்ணி, அந்த கிருபை கொஞ்சம் அப்படி மேலோட்டமாய் எண்ணி, கிருபை ஒரு நிழலாய் நம்ம பார்த்து அவ்வளவுதானே அப்படின்னு நம்மளோட வாழ்க்கை நாம் எண்ணி பார்க்காம, நம்மளோட வாழ்க்கை நாம் பாவத்திற்கு, மீறுதலுக்கு, அக்கிரமத்திற்கு, பலவீனங்களுக்கு நாம் ஒப்பு கொடுத்து நாம் கடந்து போவோமானால் சற்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவனோட சின்னமே, பாவம் மரணத்திற்காம், கிருபை நித்திய ஜீவனுக்கு. காரியங்களை கர்த்தருடைய ஆவியானவர் ஏன் பேசுகிறார் தெரியுங்களா? இன்றைக்கு நாம் முற்றும் வேறுபட்டவர்களாக நாம் ஜீவிக்க வேண்டும் என்பதற்காக இவைகளை கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். முற்றும் வேறுபட்ட ஒரு மனுஷனாக, ஒரு மனுஷியாக நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்கு அருளுகிற இந்த கிருபை நித்திய ஜீவனுக்கு நேராக உங்களை கொண்டு சேர்க்கும் என்பதில் மாற்று கருத்தில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு இன்றைக்கு பேசின வார்த்தைகளை நீங்கள் சமாதானத்தோடு எடுத்துக்கொண்டு, நீங்கள் சமாதானத்தோடு கூட நீங்கள் கடந்து போவீர்களானால் கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து அவர் உங்களை ஆசீர்வதித்து அவர் உங்களை நடத்துகிறதை நீங்கள் காண முடியும். ஆகவே இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். இயற்கையின் சீற்றங்கள் மூலமாக கர்த்தர் ஒரு எச்சரிப்பை கர்த்தர் உலகத்திற்கு காட்டுவாரானால், சபைக்கும் கர்த்தர் சில நேரங்கள் தம்முடைய வார்த்தையின் மூலமாக எச்சரிப்போடு கூட பேச அவர் இருக்கிறார். ஆகவே நாம் எவ்விதத்திலும் அவருடைய வார்த்தைகளை நாம் துக்கத்தோடு அல்ல, மன ரம்யமாய் சமாதானத்தோடு கூட நாம் எடுத்துக்கொள்ளுவோம். அந்த வார்த்தைகள் நமக்கு மிகவும் நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் அது பிரோஜனமாக இருக்கும். கர்த்தர் இந்த ஆராதனையில் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கொண்டு வந்து கர்த்தர் தம்முடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்தினபடியினாலே தேவன் தம்முடைய மகிமையானோட பிரசன்னத்திற்குள்ளாக கர்த்தர் இடைப்பட்டபடியால் நம்ம எல்லாம் நம்முடைய கரங்களை தட்டி பரலோக தேவனுக்கு நம் மனதார நாம் நன்றி செலுத்துவோம். பிதாவே, இந்த வேளையிலே உம்முடைய நாமத்திற்கு மகிமையாய் இந்த பரிசுத்த ஆராதனை ஒவ்வொரு பகுதியும் நீர் ஆவிக்குள்ளாக கர்த்தர் நடத்தினதற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையிலே கடந்து வந்து தம்முடைய மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, ஒவ்வொரு மேலும் உம்முடைய கிருபை இருக்கட்டும். உம்முடைய வார்த்தையை கர்த்தர் எங்களுக்கு தந்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். முதல் முறையாக இந்த ஆலயத்திற்குள்ளாக கடந்து வந்திருக்கிற தம்முடைய மக்கள் நீர் ஆசீர்வதியும். சமாதானத்தோடு ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் அனுப்புவீராக. தொடர்ந்து உம்முடைய நாமம் அவர்களுடைய வாழ்விலே மகிமைப்படும்படியாக கர்த்தர் நீர் அவளை உயர்த்தி நீர் அவளை கனப்படுத்தி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சமாதான வழி நடத்துதல் என்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடு கூட என்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளிட கடவர். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என்னோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொருவருக்கும் ஷல்லோம். God bless you.